ஹாய் ஹலோடா பெரி. ஸோ இன்றைக்கி நம்ம டேக்குக்கும் யூமின்னுக்கும் ஒரு மினி சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஸ்டோரி பிடிச்சிருந்தா அக்கா நல்லா இருக்குக்கா கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ இல்லைக்கா வேணாம் நீங்கள் எஃப்எஃப்ஏ ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னாலும் ஓகே, நான் எஃப்எஃப்ஏ போடுறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சொல்லுங்கள், அதே பார்த்துக்கலாம், ஓகேவா? ஒரு நார்மல் ஸ்டோரி மாதிரி இருக்காது, ஒரு சைக்கோபாத் மாதிரி தான் இருக்கும். ஸோ எப்படி இருந்தது நீங்கள் தான் சொல்லணும், ஓகேவா? சரி வாங்க நம்ம டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே செம்ம இருட்டான பிளேஸ் தான், நைட் டைமாக. ஸோ ஒருத்தவங்க கத்தி எடுத்து ஒருத்தவங்க சக்குன்னு குத்திகிட்டே இருக்காங்க. அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ பிளட்டு. ஆனால் அவங்க அவ்வளோ சந்தோஷமாக அவங்கள கொலை பண்ணிகிட்ருக்காங்க. அது பார்க்க அவ்வளோ பயமாக இருக்குது. ஆனால் அவங்க அசால்ட்டாக குத்தி கொலை பண்ணிகிட்ருக்காங்க. ஆப்போசிட்டில் இருக்கவங்களால பேசக்கூட முடியாத அளவுக்கு இருக்குது. அவங்க ஆல்ரெடி டெத். ஆனால் இவங்க செத்து போனது கூட தெரியாமல் அவ்வளோ சந்தோஷமாக குத்தி கொலை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை கட் பண்ணணும். ஆப்போசிட் சைடில் சர்ச் தான் காட்டுறாங்க. ஒரு 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி இருக்காங்க. ஆனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிடையாது, லவ் பண்ணுறாங்க. அவங்க ஃபாதர்கிட்ட வந்திருக்காங்க. அதில் ஒருத்தர், ஃபாதர் நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், முக்கியமாக ஒரு தப்பு நான் தெரியாமல் பண்ணதுன்னு சொல்ல மாட்டேன். உண்மையாக நான் அதை அப்போ இருந்து என்னோடய மைண்ட் செட் படி பார்த்தோ அது கரெக்டாக எனக்கு பட்டுச்சு. ஆனால் இப்போ தான் எனக்கு அது புரிஞ்சுது. என் லைஃப்பில் எப்போது நிவி வந்தாலோ அவள் எக்ஸ்பிளைன் பண்ணது, அண்ட் தென் நான் அவகிட்ட சொன்னதும் அவள் அதை அக்செப்ட் பண்ணது. நான் அந்த பர்சன்கிட்ட சாரி கேட்கணுன்னு தான் நினைக்கிறேன். பட் அவங்க இதுக்கு மேலே என் ஃபேஸ் பார்த்தா ரொம்ப அப்செட் ஆகிடுவாங்க. நான் பண்ணது பெரிய தப்பு ஃபாதர், அதுக்காக தான் இப்போ நான் பாவ மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். ஸோ எனக்கு அக்செப்ட் பண்ணிவிட்டு பாவ மன்னிப்பு கொடுப்பீங்களா? கண்டிப்பாக கொடுப்பேன்ப்பா. நீ உன் மனசார தப்புன்னு உணர்ந்துட்ட. ஸோ அது தப்புன்றதை நீ புரிஞ்சுக்கிட்டல, அப்போவே நீ திருந்திட்ட. இதுக்கப்புறமும் அவனுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கலன்னா தப்பு நான் கண்டிப்பாக அவனுக்கு தரேன். நீ உன் மனசார நீ பண்ண தப்பை ஒப்புக்கொண்டு கருத்து முன்னாடி வந்து நின்னா கண்டிப்பாக அவரே உன்னை மன்னிச்சு ஏற்றுப்பார். எப்படி இந்த பொண்ணு மாதிரி, புரியுதா? தேங்க்ஸ் ஃபாதர். சரி வா, உனக்கு என்ன கஷ்டமோ நீ எதை என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறியோ அது உன் மனசை விட்டு சொல்லு, ஓகேவா? மனசை விட்டு சொல்லி அழுது கண்டிப்பாக அது மன்னிப்பான். ஓகே ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் ஏஞ்சி போகிறாங்க ஃபாதர் பின்னாடி. அவங்க திரும்பி போகும்போது, நிவி நீ இங்கே இருந்து ப்ரே பண்ணு, நான் கண்டிப்பாக சீக்கிரமாக தரேன், ஓகே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க. போனவங்க ஒரு 1 hour கழித்து திரும்பி வராங்க. அவங்களும் வராங்க. ஃபாதர் தேங்க்ஸ் ஃபாதர், நாங்கள் இப்போ கிளம்புறோம், பார்த்து போங்க, டைம் ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் பார்த்து பத்திரமா போங்க வீட்டுக்கு. ஓகே ஃபாதர், நீ வீவா போகலாம். தேங்க்ஸ் ஃபாதர், நான் போய்ட்டு வரேன், பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த சீன் கட் பண்ணனா அப்படி இன்னொரு சைடில் ஒரு கிளப்பை தான் காட்டுறாங்க. செம்ம வைப்பாக இருக்குது, செம்மையாக வைப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுலேயே ஒரு பர்சன் எல்லாருக்கிட்டேயும் செம்மையாக ஃப்ளட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் தூரம் தள்ளி ஒருத்தர் கஞ்சிட்ருக்காங்க. ஒரு கான்ஸ்டபிள் தான். வேலைக்கு வந்து சேர்ந்தா நல்லது. அதுவும் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவனுக்கு எல்லாருக்கும் சேலரி நல்லாவே கிடைக்கும், நல்லா இருப்பான், லைஃப் செட்டில்னு நம்பி வந்தேன். சொன்னவன் மட்டும் என் கையில் கிடச்சான், அவ்வளோதான். ஏண்டா போய் அவன் சொன்னது தப்பு கிடையாது, நான் படித்ததுக்கு என்ன சொல்லணும். ஒரு எவ்வளோ ஜாலியாக ஆட்டம் போட்டுட்ருக்காரு. அவன் திருடனை பிடிக்க தான் போலீஸ் வருவான், ஆனால் இவரை பார்த்துக்கவே நான் வரேனே. இதை நான் யாருக்கிட்டே சொல்லி பத்தா குறைச்சலுக்கு அவர் தம்பி வேறு இப்படி பண்ணிகிட்ருக்காரு. அண்ணனும் தம்பியும் சேர்ந்து செம்மையாக ஆட்டம் போடுறானுங்க. எங்கள் அப்பா அம்மா தான் என்னை அனுப்பி வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பான் புலம்பிகிட்ருக்காரு. அது வேறு யாரும் கிடையாது, ஜேகே தான். ஜேகே ஒரு போலீஸ், பக்கா ப்ளே பாய், செம்மையான ஃப்ளர்ட்டி டைப்பு, செம்மையாக ஃப்ளர்ட் பண்ணுவார் எல்லாருக்கிட்டேயும். ஸோ அவரோட தம்பி வேறு யாரும் இல்லை, ஜிமின் தான். ஸோ அவரும் சொல்லவே தேவையில்ல. ஸோ 2 பேரும் செம்மையாக ஃப்ளர்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க 2 பேருமே செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. கான்ஸ்டபிள் புலம்பிட்டு இருந்தார்ல, அப்போ கரெக்டாக ஜிமின் வந்து, உனக்கு புலம்புறத தவிர வேறு வேலை வெட்டியே கிடையாதா? போயுமே எங்கள் அண்ணன் உன்னும் போய் கூட்டிகிட்டு வந்திருக்கான், வேறு யாருமே உன் கண்ணுக்கு தெரியலையா? எப்போ பார்த்தாலும் உன்னையே கூட்டிகிட்டு வரான், அதுவும் அவனுக்கு வேறு விவஸ்தையே கிடையாது. யாருன்னா கொஞ்சம் அழகா கொஞ்சம் எங்கா கூட்டிகிட்டு வரணும் உனக்கு தோணவே தோணாது. போயுமே உன்னை தான் எப்போ பார்த்தாலும் கூட்டிகிட்டு வரான், நீ என்ன பண்ணுற எங்கள் அண்ணனுக்கு? சார் ஏன் சார் பின் என்னடா எப்போ பார்த்தாலும் வந்தோடனே இங்கே உட்காந்து புலம்புறீங்க, வேறு வேலையே கிடையாது அவங்களுக்கு? இல்லை எனக்கு புரியலை, எங்கள் 2 பேரும் பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுல உனக்கு என்ன அவ்வளோ சந்தோஷம்? சார் நான் என்ன சார் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், நீங்கள் நின்று புலம்புறது தான் எனக்கு பிடிக்கல, அதான் அப்படி நாங்கள் 2 பேர் என்ன பண்ணுறோன்ட்டு நீ இப்படி புலம்புற? சார் நீங்களே சொல்லுங்கள், உங்கள் அண்ணன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஸோ போலீஸ் ஆஃபீஸராக எப்படி நடந்துக்கணும்?
அவர் பாருங்க சார், நைட் ஆனால் இந்த கிளப்புக்கு வந்துடுறாரு. கிளப்பு மப்புன்னு சுற்ற ஆரம்பிக்கிறாரு. அண்ட் தென் வீட்டுக்கு போனால் உங்கள் அம்மா கிட்டே என்னால் திட்டு வாங்க முடியல சார். உங்கள் அம்மா என்னை பச்சை பச்சையாக கேட்குறாங்க சார். நான் என்ன சார் பண்ணிட்டோம்? அது எனக்கு தெரியாது. நீ எங்கள் அண்ணன் தான், நீ எங்கள் அண்ணனுக்கு தான் வந்து வாய்க்கணுன்ட்டு எழுதியிருக்கு. என்ன பண்ண முடியும்? வேறு எதுவும் பண்ண முடியாது. எங்கள் கூட சேர்ந்துட்டாலே போய் சொல்ல தானாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடணும். புரியுதா? அப்புறம் வந்து நீங்கள் கிட்ட இல்லை, நீங்கள் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைப்பா, விடுங்க. நீங்கள் வந்ததுக்கு என்ஜாயாவது பண்ணுங்கள். இந்தாங்க ட்ரிங்க்ஸ், இதையாவது அடித்து ஜாலியாக இருங்க. சார் என்ன ரம்மு என்ன விஸ்கி வேணுமா? சீச்சி இல்லை, கொஞ்சம் தண்ணி. அப்பா கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி கொடு. விஸ்கி இருக்கா? அதோ அங்கே வெயிட்டர் எடுத்துகிட்டு போகிறாங்க சார், நான் அவங்ககிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்னும் கிளம்புறாரு. எக்ஸ்கியூஸ் மீ வெயிட்டா சார், ரம் எங்கே இருக்குது சார்? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிம்னும் வாங்கிட்டு கிளம்புறாரு. வேற எங்க? அவங்க அண்ணங்கிட்ட தான். அதுவும் அங்கே ஜேகே செம்மையாக வைப் பண்ணிகிட்ருக்காரு. அதுவும் அந்த பொண்ணு கூட செம்மையாக ஆடுறாரு. சிமன் வந்து நின்று என் அண்ணனே அண்ணன் தான், எப்படி ஆடுறான் பார்த்தியா, நம்மளுக்கும் கிடைக்கலையே ஒன்றும், சரி குடிச்சிட்டு போய் ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கிளாஸில் இருக்க ட்ரிங்க்ஸை ஒரே சப் தான் குடிச்சிட்டு அவரும் போய் அவங்க அண்ணன் கிட்ட, டே அண்ணா வாடா போகலாம். என்ன உனக்கும் அந்த கான்ஸ்டபிள் மாதிரி தொத்திக்கிச்சா? போகலான்னுட்டு இருக்கா, இப்போ தானே வந்தோம். சரி அதுவும் கரெக்டு தான், போ அப்படி போய் ஆடு போ. சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னும் போயிடுறாரு. ஜேகே தான், ஹே ஹேண்ட்ஸம் செம்மையாக ஆடுறேன், அதுவும் டெய்லியும் வரையே, எங்கே ஒர்க் பண்ணுற? ஏன் என் ஒர்க்கிங் ப்ளஸ்லாம் தெரிஞ்சுட்டு நீ என்ன பண்ண போகிற? என்ன அங்கேயும் வந்து ஒன்று சைட் அடிக்கலான்னு தான். சரிடி, நீ எங்கே ஒர்க் பண்ணுற? நான் இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன். பார்த்தியா, நீ சொன்னாமல் நான் மட்டும் இப்படி டிஸ்கஸ்பா சொல்லணும். சரி நான் சொன்னேன்னா நீ பயந்துருவியே. அப்போல்லாம் ஒன்றும் பயப்பட மாட்டேன். வேணாம், என் வேலைக்கு அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், ஜஸ்ட்டு என்ஜாய் பண்ணுவோம் ஓகேவா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் செம்மையாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஜேகே அந்த பொண்ணு கூட பேசிட்டே அந்த பொண்ணோட இப்போ பிடிச்சி செம்மையாக ரைட்டாக ப்ரெஸ் பண்ணுறாரு. வலிக்குதா? வலிச்சா பொறுத்துக்கணும், புரியுதா? வலிக்குதுன்னு சொல்லி கத்தாத. இப்போ நான் திருப்பி பண்ணேன்னா நீ என்ன பண்ணுவ? நான் என்ன பண்ணுவேன் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஜேகேயோட நெக்லேயே பிடிச்சி ஹிக்கி மேக் பண்ணுறா. அவன் கம்முனே இருக்கான். உனக்கு வலிக்கலாம்? அதான் சொன்னல, வலிச்சா பொறுத்துக்கணும், புரியுதா? கற்றுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ப்ரெஸ் பண்ணுறான். போதும், ரொம்ப பெயினாக இருக்குது, பரவாயில்ல இந்த தாட்டி கத்தலை, அதான் உன் கூட இருக்கல, ட்ரை பண்ணுறேன். ஓகே இது சொல்லிட்டு அவங்க நல்லா பேசிட்டு டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜேகே ஒரு பக்கம் ஃபன் பண்ண, ஜிமின் ஒரு பக்கம் பொண்ணுங்க கூட செம்மையாக ஃப்ளோட் பண்ண. ஸோ அண்ணனும் தம்பியும் ஈக்குவலாக பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகே அந்த பொண்ணை ரொம்ப ஃப்ரோஸாக கிட்ட இழுக்க, அந்த பொண்ணு கிட்ட வர. ஸோ அவங்க 2 பேரும் கிஸ் பண்ண போகும்போது கரெக்டாக கான்ஸ்டபிள் வந்து, சார் ஐயோ என்ன வந்து தான் ஆன்சம் பண்ண என்ன திட்ட எங்கே பண்ணுறதுக்குள்ள தான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிட்ட போகும்போது, சார் என்ன வேணும், என்ன ஆச்சு? சார் ஃபோன் வந்துகிட்டே இருக்குது, ஃபோன் வந்துட்டே இருந்தால் சுவிட்ச் ஆஃப் போடு. ஏன் சும்மா கிட்ட வந்து சார் கத்திட்டு இருக்க? இதுக்கு மேலே அவனை கூட்டிகிட்டே வர மாட்டேன் சொல்லிட்டேன். நானும் விருப்பப்பட்டாடா உன் கூட வரேன். என்ன? இல்லை சார், ஃபோன் வந்துகிட்டே இருக்குது, கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. யார் அது வந்து சார் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க சொல்லக்கூட விடாமல் ஃபோனை போட்டு கீழே உடச்சிட்றாங்க. சார் அது ஏன் ஃபோனு சார்? புதுசு வாங்கிக்கோ. சார் இருக்கிற இந்த ஃபோனை வச்சு தான் சார் நான் ஓட்டிகிட்டு இருந்தேன். இப்போ என் பொண்டாட்டி இந்த ஃபோன் உடஞ்சிச்சுன்னா நம்ப மாட்டா சார். அதுக்கு அந்த உடஞ்சி போன ஃபோன் எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட கொடு, இப்படி தான் உடஞ்சின்னு சொல்லுப்போ. சார் புதுசெல்லாம் வாங்க முடியாது சார், கம்பெனி கொடுக்குற காசில். ஐயோ சார் என்ன சார் நீங்கள் வேணா கவர்மெண்ட்டு சொல்லி புதுசாக உனக்கு வேறு எதனா ஜாப் ஹையர் பண்ண சொல்கிறேன் சார், ப்ளீஸ் சார் ஏன் சார் இப்படி உடச்சிங்க? ஐயோ இப்போ நான் என்ன சார் பண்ணுறது? சும்மா நொயின்ட்டு இருக்காத, புரியுதா? ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பு, இல்லைன்னு வையன் உங்கள் ஃபோன் உடஞ்சவன் நெக்ஸ்ட்டு மண்டை உடையும். சார் கிளம்புவியா இல்லையா? சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் போயிடுறாங்க. ஏன் சார் பண்ணுவியா மாட்டியான்? ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. போதும், ரொம்ப நேரமாக அந்த கேஸ் போயிட்டே இருக்கு. ஸோ எவ்வளோ நேரம்னு சொல்ல முடியாத அளவுக்கு சும்மா ஹாஷாக போயிட்டே இருக்கு. கேஸை பேக் பண்ணிட்டு அந்த பொண்ணோட ஹெட்டும் ஜேகேயோட ஹெட்டும் ரொம்ப க்ளோஸாக நிற்கிது. ஹேண்ட்ஸம் ரவுண்ட் போகலாமா அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக ஜிமன் வந்து அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிச்சி எடுத்து வர்றான். என்னடா இப்போ உன் பிரச்சனை? அண்ணா வீட்டுக்கு போய் ஆகணும். ஏன்னாச்சு? அம்மா என்ன அம்மாவுக்கு இப்போது நீ வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஹே ஹேண்ட்ஸம் ஃபோன் நம்பராவது கொடுத்துட்டு போடா. போயிட்டான்.
பரவாயில்ல, நல்லாவே கிஸ் பண்ணான். போயிட்டானே, கை கட்டினதுக்கு வாய் கட்டல, அட்லீஸ்ட் ரொம்ப வரைக்கும் போகலான்னு நினச்சானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாட்டுன்னு ஸ்டார்ட் பண்ணுறா வேறு ஒருத்தனுக்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணேன். ஸோ ஜேகேவும் வெளியே வராரு. இப்போ எதுக்கு என்ன கூட்டிகிட்டு வந்த? எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. ஏன் ஜெமின் நீ அவங்க கூட சேர்ந்துட்டு இது மாதிரி பண்ணுற? டே கொஞ்சம் புரிச்சிக்கோ. வீட்டுக்கு அப்பா வந்துட்டாராம். ஏன்னா அப்பா வீட்டில் இருக்காராம், வந்துட்டாராம். அம்மா இப்போ நம்மள வர சொன்னாங்க. போதுமா? வட போகலாம். ஏன் இதை எங்கே அந்த கான்ஸ்டபிள்? சார் சார் இருக்கேன். ஏன் முன்னாடி சொல்ல மாட்டியா? சார் சொல்ல தான் சார் வந்தேன். நீங்கள் ஃபோனை போட்டு உடச்சிட்டிங்க. ஒரு வார்த்தை சொன்னியா? இல்லை சார். அப்போது அம்மா வீட்டுக்கு வான்னு மட்டும் தான் சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் அப்பாவுக்கு அதை சொன்னாங்க. சரி வந்து என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? நீங்கள் எங்கே சார்? என்னது? இல்லை சார் சொல்லான் தான் வந்தேன். கொஞ்சம் பிஸியாக இருந்தீங்களா? அதான் தம்பியை பார்த்து. அதில் மட்டும் நல்லா பேசுங்க அக்கானியா நீ சொல்லிவிட்டு கார் எடுத்துகிட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. சார் 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 என் வீட்டில் மட்டும் இறக்கி விட்ருங்க சார். என் பொண்டாட்டி திட்டுவா சார். ஏன்டா இவ்வளோ பயந்து சாவுற? சார் நீங்கள் வேறு சொல்லிடுறீங்க உங்கள் கூட நான் வந்துடுறேன்ட்டு. அவள் என்ன தம்மா நினச்சிக்கிறான்? எவ்வளோ ஒத்தி வச்சுனுக்கிறேன் நினச்சிட்டு என்னை திட்டுறா சார். நைட்டில் அவள் பார்க்கறதுக்கு கூட வர விட மாட்டேங்கிறா சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுகுறாரு. புஜமும் தான் சிச்சி பாவமாக இருக்குடா அண்ணா, பாவம். ஏன் விடுங்களேன், வேறு வார்த்தையை வச்சு. ஐயோ என் மூஞ்சிக்கு அவருக்கு பெருசு சார், நீங்கள் வேறு ஏன் சார்? ஆமாம்மா கரெக்டு தான், பாவம் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெமின் பேசிகிட்டு இருக்காரு. சார் உங்களுக்கு கை எடுத்து கேட்குறேன் சார். சரி இப்படி தான் சார், நீங்கள் போகிற வழியில் தான் சார் என் வீடு இருக்குது, இப்படி இப்படி இறக்கி விட்ருங்க சார். சரி இறக்கி விட்ருங்க சார் அப்படின்னு சொல்லும்போது ஜேகேவும் சரி இறக்கி விடுறேன், சும்மா கத்திட்டே இருக்காதீங்க. ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு வர தான் போகிறேன், உங்கள் ஒய்ஃப் எப்படி பிஹேவ் பண்ணான்னு பார்க்குறேன். உங்கள் கிட்டலாம் நல்லா தான் சார் பேசுவாள். என்னை பார்த்தா எரிஞ்சு விடுறா சார். முக்கியமாக உங்கள் கூட வெளில வரனாலே அவள் வந்து சந்தேகப்படுறா சார் என்ன. நீங்கள் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் 4 வார்த்தை நறுக்குன்னு அவளை கேட்டுட்டு போக சார். உன் பொண்டாட்டிடா, நான் எப்படி அவளை போய் கேட்க முடியும் சார்? அவள் வந்து என்னை திட்டுறா சார் எப்போ பார்த்தாலும். உங்கள் கூட நான் இந்த மாதிரி நைட் டைமில் வந்தாலே போதும் சார், யார் கூட போய் சுற்றிட்டு வர, எவ்வளோ வச்சுட்டு இருக்கேன்னு திட்டுறா சார் என்ன. என்னால் அவள் கூட பேச முடியல சார். இன்றைக்கி வேறு நீங்கள் ஃபோனை போட்டு உடச்சிட்டிங்க, அதுக்கு வேறு என்னென்ன பேச போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் புலம்புறாரு. ஃபோனை போட்டு உடஞ்சதுக்கு என்னடா அவள் பேச போகிறா சார்? உங்களுக்கு புரியாது சார். சின்ன ஒரு குண்டூசி உடஞ்சா கூட, இல்லை எதனா ஒரு பொருள் உடஞ்சா கூட அவள் என்னென்னமோ கதையாக கட்டுவா சார். அவளை பற்றி உங்களுக்கு தெரியாது சார். என்ன சார் நீங்கள் வீடு இங்கே நிறுத்துங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஸ்டாப் பண்ணுறாரு ஜேகே. சரி ஓகே நீ கிளம்பி போ. சார் 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 இப்படி பண்ணலாமா சார்? இப்படி துரோகம் பண்ணலாமா சார்? உள்ளே வந்து சும்மா டோரை லாக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் தான் கூட்டிகிட்டு போயிருந்தேன், ஒன்றும் கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி சந்தேகம்லாம் படாதீங்க, நான் தான் அவரை கூட்டிகிட்டு போனேன்னு மட்டும் சொல்லுங்கள் சார், அது போதும் சார் எனக்கு. சிச்சி நான்லாம் உள்ளே வர மாட்டேன் சார். சார் சார் ப்ளீஸ் சார், இதுக்கு மேலே அவன் என்னை விடவே மாட்டான் சார் உங்கள் கூட. இதுக்கு மேலே நானே உனக்கு விட மாட்டேன் சார். உங்களை கையெடுத்து கும்பிட்றேன் சார், ப்ளீஸ் சார் வந்து சொல்லிவிட்டு போங்க சார். அண்ணா பாவண்டா, ரொம்ப கெஞ்சுறாருடா. நம்ம கூட எத்தனை நாள் நைட்டுக்கு வந்திருப்பார் வெளில. சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே டோர்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு, காரை டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு வராரு. பாரு உங்கள் ஒய்ஃப் என்ன கோவப்பட்டாங்க, டென்ஷனாகி திட்டிட்டு நான் சொல்லிட்டேன். சிச்சி உங்ககிட்டலாம் எந்த கோவமும் காட்ட மாட்டேன் சார். இப்போ நீங்கள் போயிட்டதுக்கப்புறம் பாருங்கள், வீட்டில் அண்டாங்கன்னாலாம் பறக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் வராரு. அடியே டோரை ஓப்பன் பண்ணுறீ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. வரேன் இருங்க. என்ன இன்றைக்கும் லேட்டா? இன்றைக்கும் உங்கள் சார் கதையை தான். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்கா சார்? சாரி குட் நைட் சார். ஆமாம் ரொம்ப திட்டுறீங்களாமே கான்ஸ்டபிளை, பாவம் அவர் வந்து என்கிட்ட புலம்புறாரு. ப்ளீஸ், அவர் என் கூட தான் வெளில வந்திருந்தார், திட்டாதீங்க, பாவம் மனுஷன். அண்ட் தென் ஃபோன் வேறு உடஞ்சிருச்சு, நான் புது ஃபோன் நான் அவருக்கு வாங்கி கொடுத்துட்றேன் ஓகேவா? சார் ஃபோன் எப்படி சார் உடஞ்சது? இல்லை நான் தான் அவர் என் ஃபோன் நினச்சி தெரியாமல் உடச்சிட்டேன், ஒரு டென்ஷனில், தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் புது ஃபோன் வாங்கி தந்துடுறேன். ஓகே சார் வாங்க உள்ள வாங்க. எவ்வளோ சாந்தமாக பொண்டாட்டி பேசுகிறாங்க, போய் இவங்களை போய் ராட்சசி அது இதுன்னு சொல்லிட்டேடா சார். கூத்துட்டா போகிறீங்க சுத்தன் சொல்லிட்டு அவர் அவங்க ஒய்ஃப் பார்க்குறாங்க. அவங்க ஒய்ஃப் ஆமாம் சார், அவர் எப்போவுமே இப்படி தான், மற்றவங்க எல்லாருக்கிட்டே இப்படி தான் பேசுவார் சார். உங்ககிட்ட வேறு எதுனா அப்படின்னு சொல்லும்போது சார் உங்களுக்கு வேறு உங்கள் அப்பா வேறு வந்துட்டார், சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பு சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா வாடா டைம் வேறு ஆச்சுன்னு சொல்லிட்டு ஜிம்மினும் கூப்பிட்றாங்க. ஓகேம்மா அப்போ நாங்கள் கிளம்புறோம். ஓகே சார் நெக்ஸ்ட் டைம் வந்தால் கண்டிப்பாக வீட்டில் கண்டிப்பாகம்மா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. கிளம்புன அடுத்த செகண்ட் கான்ஸ்டபிள் அவங்க ஒய்ஃப், ஏன் பார்க்குறவங்கிட்டலாம் இந்த கதையை தான் நீ சொல்லிட்டுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாங்க. ஏன்டி இப்படிலாம் பண்ணுற, கொஞ்சம் அந்த மனுஷங்கிட்ட சொல்கிற அளவுக்கு நீ பண்ணுறல நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்துறாங்க. அந்த சத்தம் வெளியே கேட்குது நல்லாவே. சரி அப்போ அவர் சொன்னது உண்மைதான் போலையே. ஏன்னா சும்மா இல்லாமல் நீ வேறு கோத்து விட்டு வந்துட்ட, பாவண்டா மனுஷன். சரி விட நாளைக்கு ஒரு நாள் லீவ் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
நாளைக்கு ஒரு நாள் நீ அவனுக்கு லீவ் கொடுக்குறது இருக்கட்டும், நீ முதல்ல கிளம்பு, இல்லைன்னா அப்பா நம்மள 2 பேரும் 1 மாதத்துக்கு புத்தூர் கட்டு போட வச்சிருவாரு. சரி சரி இரு கிளம்புறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் காரில் ஃபாஸ்ட்டாக கிளம்பி போகிறாங்க. வீட்டுக்கு போய் ரீச் ஆயாச்சு. வீட்டுக்கு அண்ணா கதவெல்லாம் சாத்தியிருக்கு, இருட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சவங்க 2 பேரும் தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன்டா. தூங்கியிருந்தா நல்லது தான். ஆனால் எம்டன் தூங்க மாட்டாரே. இல்லைடா அண்ணா, அம்மா சமாளிச்சிருப்பாங்க எதனா சொல்லி. அது கரெக்டு. ஆக்சுவலாக அம்மா நான் நைட் ஷிஃப்ட்டுன்னு சொல்லி கூட சமாளிச்சலாம். உன்னை எப்படி அவங்க சமாளித்தாங்க? நீ வேறு, நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலின்னு சொல்லி சமாளிச்சு வச்சுருக்கேன்ல. அது இல்லைடா, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். மேபி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோட குரூப் ஷூட்டிங் போயிருக்கேன்னு சொன்னேன். அம்மா என்ன சொன்னாங்கன்னு தெரியலையே. சரி வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாங்க. அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா யாரும் இல்லை, லைட்டு போடு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டு போடும்போது, அம்மா என்னம்மா இங்கே இப்படி நின்றுட்டுருக்கா? கொஞ்ச நாள் நானே பயந்தேன் தெரியுமா? ஆமாம் எங்கே எம்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. சேக்கே எனக்கு தெரிஞ்சு உள்ளே போய் தூங்கியிருப்பாரா. மனுஷனுக்கும் டயர்டாக இருக்காதா, இப்போ அதனால் போய் தூங்கிட்டு இருப்பார். டே கம்முன்னு இருங்கடா. என்னம்மா சும்மா ஏதோ சைகை காட்டினுங்கிற, என்ன கண்ணில் ஏதோ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பார்க்குறாங்க. ஆக்சுவலாக அவங்க அம்மாவுக்கு ஆப்போசிட்டை தான் அவங்க அப்பா இருந்திருப்பாங்க. இவங்க 2 பேரும் அதை பார்த்துருக்க மாட்டாங்க. ஆமாம் எதுக்கு நீ சும்மா நின்றுட்டே இருக்க, என்னாச்சு, ஏன் கண்ணை வெளியே பேசிகிட்டே இருக்கே, கண்ணு அந்த அளவுக்கு என் கண்ணை வெளியே வர அளவுக்கு பேசுகிறேன் மீ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பினா கரெக்டாக அவங்க அப்பா குட் ஈவினிங் சார். இது இவ்வளோதானே, குட் நைட்ப்பா. குட் நைட்ப்பாவா? நான் எப்போ வந்தேன்னு தெரியுமா உங்களுக்கு 2 பேருக்கும்? எங்கே போயிட்டு சுற்றிட்டு வரீங்க, எங்கே போனீங்கன்னு கேட்டேன். இது சொல்லிட்டு ஜிம்னை பார்த்து கேட்குறாரு. ஐயோ அண்ணா தானே சமாளிப்பானே, எங்கே அவன்? அண்ணா வாடா வாடா, நான் வரல நீ போ. எல்லாம் பொண்ணுக்கிட்டே அப்படி பேசுவிடா, என்னோட அவரை பார்த்தா மட்டும் உனக்கு ஓடா கிட்ட. ஆமாம் எங்க அவன்? துர்காமர்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாரு. கோத்து விட்டான் பற்றியோ, இதுக்குத்தான் ஐயோ தம்பியெல்லாம் கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்றது. வாங்க சார் வாங்க. என்ன நைட் ஷிஃப்டா? ஆமாம் சார். ஆமாப்பா. எனக்கு புரியல, என்ன 2 பேரும் சார் சார்ன்னு இருக்கீங்க? என்ன? ஒன்றும் இல்லைப்பா, நான் இப்போ தான் உயர் அதிகாரிலாம் போனாங்களா, ஸோ அவங்களுக்கு பேசிட்டு வரதுல அதே டோனில் வந்துடுச்சுப்பா. சரி ஜேகே, எதுக்கு என் கண்ணை பார்த்து பேச மாட்டேங்கிறேன்? அதுப்பா அது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கண்ணை பார்க்குறாங்க. ஜேகே அவங்க அப்பாவும் கண்ணை பார்த்து பேசுகிறாங்க. என்னாச்சு, ஏன் லேட்டு? அப்பா அது வர வழியில் கான்ஸ்டபிளோட வீட்டில் விட்டுட்டு வர்றது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுப்பா. சரி போலீஸ் ஜீப்பில் தானே போகணும் ஜேகே, நீ எதுக்கு நம்ம கார் எடுத்துகிட்டு போயிருக்க? ஐயோ கரெக்டாக கேட்குறாரு. அது போலீஸ் ஜீப் கொஞ்சம் ரிப்பேர் ஆகிருக்கு, ஸோ ஒரு இம்பார்ட்டண்டான பிளேஸுக்கு போகணுமா, ஸோ அதனால தான்ப்பா. வேறு ஒன்றும் இல்லைப்பா. வேறு ஒன்றும் இல்லைல்ல? வேறு ஒன்றுமே இல்லைப்பா. சரி எங்க அவன்? ஹாய்ப்பா. சார் நீங்கள் என்ன மார்க் எடுத்தீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? ஐயோ என்னாச்சு, ஏன்பா? ஏண்டா நீ எடுத்த மார்க்குக்கு உனக்கு ஒரு காலேஜில் சேர்த்து விட்டா அவன் எனக்கு ஃபோன் பண்ணி கிழின்னு கிழிக்கிறான். என்ன உங்கள் பிள்ளை ஒன்றும் படிக்க மாட்டேங்கிறான்றான். என்ன பண்ணுற நீ? நீ படித்து உங்கள் அண்ணனை மாதிரி சம்பாதிச்சு நல்ல வேலையில் இருப்பேன்னு நினச்சேன். இப்போ பாரு உங்கள் அண்ணன் நைட் ஷிஃப்ட்டுக்கு போய் உழைக்கிறான். அந்த அளவுக்கு நீ உழைப்பேன்னு நினச்சேன். ஏன் நைட் ஷிஃப்ட்டு போய் உழைக்கிறான், நீ பார்த்த. எம்டன் வாய்க்கு வந்ததெல்லாம் விளாட்ற. அதுக்கு மேலே எங்கள் அண்ணன் டேனா ஒன்றும் இல்லைப்பா, நான் படிக்கிறேன். மானே இந்த தாட்டி மட்டும் நீ தானே அரியர் பெய்யி உன் கோது சிறுகி உன்னை நீ என்ன பண்ணுறேன்னு பாரு. ஒன்றும் இல்லைப்பா. அப்பா என்ன? இல்லை உங்ககிட்ட சொன்ன அந்த புண்ணியமாக யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன் அவனை போய் மிரட்டுறதுக்கா? சிச்சி அப்போல்லாம் நான் பண்ணுவேனா? அப்போல்லாம் இல்லைப்பா. அவர்கிட்ட அவரே உங்ககிட்ட உங்கள் பிள்ளை எப்படி படிக்கிறான் தெரியுமா அப்படின்னு சொல்கிறதுக்கு தான்ப்பா, வேறு ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் சொல்கிறாரு. ஜேகே எப்படிலாம் புழுறான் பார்த்தியா, செம்மாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே ஜிம்மனை பார்க்குறாங்க. ஜிம்மனும் உங்ககிட்ட கற்றுக்கிட்டேன்டா அண்ணா எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்க 2 பேருமே கண்ணிலே பேசிக்கிறாங்க. போதும் 2 பேரும் போய் படுத்து தூங்க போங்க. நீ போய் தூங்கு போடி. சரிங்க. எங்கள் பசங்களாம் சாப்பிட 2 பேரும் சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டு போனாங்க 2 பேரும். சரி போய் படுத்து தூங்க. காலையில் நீ ஆஃபீஸ்க்கு போகணும், போய் தூங்கு. நீ ஒழுங்கு மரியாதை கூட வர, கம்ப்ளைண்ட் ஊர்பட்டது இருக்கும் உன் மேலே ஜிமன், பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் போகிறாரு. சேக்கே அவங்க அம்மாவும் ஏண்டா வந்தோடனே எம்டன்ட்ட ஒரு காதில் வர விழுதா என்னன்னு தெரில. அம்மா அவர் காலெல்லாம் விழாது, எம்டன் தான்.
சும்மா கத்திட்டே இருக்காரு என்கிட்ட. அது இவனை பார்த்து மட்டும் நல்ல பிள்ளையா? இது எத்தனை அப்புறம் இதுன்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். அது தடி கூட்டு போக மாட்டேன். சரி அண்ணா, நீ இவ்வளோ நல்லா அண்ணான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ரொம்படா அவனுக்கு. ஆனா ஜேகே உங்கள் அம்மா கிட்டலாம் பேசிட்டு ஜெமினும் ஜேகேவும் மேலே ஏறி போகிறாங்க. ஜேகே என்னம்மா, நாளைக்கு உன்னால் ஒரு ஆஃப் டே மட்டும் லீவ் போட முடியுமா? எதுக்கு ஆஃப் டே லீவ் போடணும்? அது வந்துடா ஊர்லேருந்து நீ எதுக்கு இவ்வளோ பொறுமையாக பேசிகிட்டு இருக்கம்மா? உங்கள் அப்பாவுக்கு அதில் விழக்கூடாதுன்னு தான் நான் பொறுமையாக பேசுகிறேன், புரியுதா? இது பாரு, நாளைக்கு ஆஃப் டே மட்டும் லீவ் போடு. நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகிறோம். எதுக்கு ஏர்போர்ட்டுக்கு போகிறோம்? யார் வரா? நாளைக்கு மாமா பசங்க வராங்கடா. யார் மாமா பசங்க வராங்கடா? மாமா பசங்களா? யாரும்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஆர்வமாக கிட்டே வராரு. நாளைக்கு அவங்க வரும்போது பார்த்துக்கோ. நாளைக்கு நம்ம ஊருக்கு போகிறோம். நாளைக்கு நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகிறோம். அவங்கள வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டு வரோம். யார் வரா? 2 பேர் தான்டா. அதான் வேறையா? இங்கே வரையா வரலையாடி? இது வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் போயிடுறாங்க. ஸோ ஜேகே யார் வரான்னு தெரியலையே, 2 பேருன்னு தான் சொன்னாங்க. யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஜிமின் பக்கத்துலேருந்து அண்ணா ஒரு வேலை அவங்க வராங்களோ என்னமோடா. யார்? தெரியாதவன் நடிக்காதடா. டே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சுடா. ஐயோ நான் அவளை பார்க்க போகிறேன். நீ எப்படி இருக்க போகிறானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஜேகே மண்ணிலே தட்டி ஒழுங்கு அதை உள்ளே போய் படுப்போம் தானே, உனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கக்கூடாதே, நான் பாடுகிறேன் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் ரூமுக்கு போயிடுறாரு. ஜிம்மினும் ரூமுக்கு போயிடுறாங்க. ஜேகேக்கு நைட் ஃபுல்லாக ஒரே தாட் தான். யாராக இருக்கும்? யார்? அவங்கள தான் இருக்கும், வேறு யாரும் இருக்க சான்ஸ் இல்லை. ஒரு வேளை மாமா மம்மி வராங்களோ? அப்போனா அம்மா மாமா மம்மின்னு சொல்லியிருக்கணுமே, யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்காங்க. ஸோ இதோட இந்த பாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வேணுமா வேணாவான்றதை நீங்கள் சொல்லுங்கள், ஓகேவா? அக்கா நல்லாயிருக்கு கண்டினியூ பண்ணுங்கன்னா ஓகேடா நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ எப்படி இருந்தது நீங்கள் சொல்லுங்கள், ஓகேவா? கமெண்ட்டில் வந்து ஓகே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பேரீஸ்.